இப்போ நான் வந்து கேள்வி கேட்க போறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு சில மூவிஸோட ஸ்டில்ஸ் காமிக்க போறேன். Are we ready? Yes. Okay, so the first one is going to be really easy. Adhan. Yes, it's Adhan. ஏனோ ஏனோ பனித்துளி பனித்துளி பனிமேலே அந்த பாட்டு. இவர் கமல்ஹாசன். மன்மதன் அம்பு. Yes, it's முதல்ல யாருன்றது எனக்கு ரொம்ப கண்ணாடி போடல அதனால. விஷால் ஆம்பளையா கத்தி சண்டையா? ஆம்பளை. ரைட் ஆன்சர். அப்படியே முருகா செத்துருவா செல்வகுமரா. சமுத்திரம். சரத்குமாரன் எங்களுக்கும் தெரியுது. ஐயோ, இதுக்குதான் படம் பார்க்கணும்னு சொல்றது. விவேகம். இல்ல என்னன்னு சொல்லுவாங்க இருக்கிற ஏதோ டயலாக் கூட சொல்லுவாரு அவர் நிறைய விவேகம் தான். விவேகம் இல்ல. நான் தியேட்டர்ல பார்த்த படத்தை பெயர் வருது இல்ல. நீ ஒரு 10 படத்தை சொல்லிருந்தீங்க. வலிமை is the right answer, you ladies and gentlemen. வலிமை இருக்கிறவே அப்டேட் கொடுங்கடா. மாவு அள்ளி அப்போ. இப்ப நம்ம வந்து ஒரு மியூசிக் பிரேக் போறோம். நான் வந்து ஒரு 2 வரி பாடுவேனா, அதுல ஒரு இடைவெளியை விடுவேனா, அதுல இவங்க 2 பேரும் கண்டுபிடிப்பாங்க. அந்த இடைவெளி நிரப்புங்க. நீ அதையாவது நிரப்புக. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. ஓகே டேஷ் பெண்ணானே எப்படி என தெரியல. நீங்க பேசிட்டு இருக்கும்போது டேஷ் சொல்லிட்டீங்க. டேஷ் அடுத்த வேர்ட் என்ன? பெண்ணாக எப்படி என தெரியல. உன்னாலே பெண்ணாலே எப்படி என தெரியல. எஸ், இட்ஸ் தி ரைட் ஆன்சர். அட்லீஸ்ட் ஒண்ணுலயாவது மாவட்டியும் வெக்கமா இல்லையா பாக்குறது காரி துப்புவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி கிட்ட கொண்டு வந்து அந்த பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே 3 2 சொல்லிடுறாங்க. 1 முத்து. நீ பொத்து பாஷா. So I'm very sorry. இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆக்சுவலா பால் எடுத்து பார்த்தா எனக்கு பாஷா ஞாபகம் வந்துச்சு. பா முத்து. உங்களால தான் எனக்கு பாஷா ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சமா போடுறேன். பான்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பாஷா ஞாபகம் வந்து. இது ஈ சாலா கப்னம தேசியம் தான். இது ஒரு லேட்டஸ்ட் ஃபிலிம். இதையாவது கண்டுபிடிச்சு தொலையும். இன்னும் இருக்கா? சிவகார்த்திகேயன். காந்த கண்ணழகி. வருது காந்த கண்ணழகி. ஹீரோயின் யாரு? எல்லாத்தையும் அவன் முடி மறைச்சிட்டு இருக்குப்பா, அதனால தெரியல. இந்த ஃப்ரேமை பார்த்தாலே தெரிஞ்சிருமேப்பா. சரி, இவரே சொன்னாரு நான் இந்த படத்துல தான் நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. டான் இல்ல டான்ல இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக். அந்த படம் பேர் என்ன? நான் சொல்றேன். அயலான். அப்படின்னு சொன்னேன்ல. போக வேண்டியது. ஆக்சுவலா அதை கண்டுபிடிக்கிறதோட மாவு புஸ்தகத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாலியா இருக்கு. சரி, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஃப்ரேம் மாதிரின்னு கூட சொல்ல முடியாது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கண்டுபிடிக்கலாம்னு பாப்போம். ஓகே, இதையாவது கண்டுபிடுறா. கண்டுபிடிச்சிட்டேன். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இருக்கேன். டிமாண்டி காலனி. மஞ்சுமல் பாய்ஸ் தானே. போய் குளிர வந்து சாப்பிடு. ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல. அட்லீஸ்ட் நானாவது தெரியாத அது கொடியில 2வது கண்டுபிடிச்சேன். இந்த சீன் இப்ப நான் காமிக்க போற போட்டோல வர சீன் வந்து ரொம்ப அழகான ஒரு சீன். சரியா? அது நீங்க கண்டுபிடிக்கலனா ஒரு மாதிரி தர்மக்குத்து ஆகிரும். நான் ரீசெண்டா பார்த்தேன். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இத பாப்பேன். பட் என்ன படம்னு ஞாபகம் இல்ல. நான் ஒரு க்ளூ தரட்டுமா? நயன்தாரா இருக்காங்க. இமை கண்ணோடிகள்.
Oh my god. இது மேபி உங்களுக்கு மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹீரோயின் வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்டார். ஆனா இந்த படத்துல வரும்போது அவங்களை பெருசா யாருமே கண்டுக்கலன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய க்ளூ தந்துட்டு நான் கொடுக்க போறேன். அதனால தயவு செஞ்சு கண்டுபிடிச்சிருங்க. பெரிய ஸ்டார். இது முகமுடி. நீ செத்துரு. நீ போ. கண்ணம் சுருங்கிட நீயும் முடி சும்மா இருக்காண்டா. இருடா நீ அப்படிதான் இருக்கா. சும்மா இருக்காண்டா. ஒன்னையுமே கண்டுபிடிக்கலடா. அதாவது சேது வந்து இந்த பட விஷயங்கள ரொம்ப வீக். முதல்ல நான் கூட ஏசிட்டு இருந்தேன் படம் பாரு அப்படின்னு. இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன் படத்தை பாரு ஓய் அப்படின்னு. அப்புறம் சொன்ன ஒரு பெரிய ஆக்டரா வரலாம் அப்படின்னு. அதுக்கு இவர் என்ன பதில் சொன்ன அப்படி படம் போக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. போச்சா வலிக்கிட்டு. It's not a bad word. It's not a bad word. Bad action. Okay, please forgive me. கலாட்டாவின் ஃபைனலுக்கு வந்து விட்டோம். பளபளன்னு இருக்கு பாருங்க முகம். ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எங்களை திட்டலாம், தாராளமா திட்டுங்க, தாராளமா பாராட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. அவ்வளவுதான். சப்போர்ட் பண்ணுங்க. உண்மைக்குமே ஞான சூனியம் தான் இதுங்க. அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கான ஒரு சில போட்டோஸோட செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நாங்க வந்து ஃபியூச்சர்ல vlog எல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கோம். If you like it, please do comment. அப்படியே நீங்க எனக்கு மாதிரி vlog கிடையாது. knowledgeable vlog. Yes, அப்படி நான் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கும் மேல அந்த மாதிரி அதுக்கும் மேல கூரை தான் இருக்கு. அடுத்த வீடியோல பாக்குறோம். அது வரைக்கும் டாடா, பை 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 பை.